திருமாவளவன் அவர்களுடைய ரீசன்ட் ஸ்பீச்சஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நொடிக்கு நொடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி பேசி அவர் பாடாப்படுத்துறார் விஜய். ஆதரவு கொடுத்த என்ன வார்த்தை சொன்னாரு? விஜயம் சீமானும் RSS செல்லை பிள்ளைகள் என்ற கருத்தில் மாற்றம் இல்லை. நாங்க வேடிக்கை. அப்ப RSSக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா? அப்புறம் திமுகவோட நட்பு தொடர்கிறது என்றார். இதை விட ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதியும் பேசி எங்களை 50 ஆண்டு கால பத்திரிகை வரலாறுலாம் பார்த்ததில்லை. இல்ல சார், ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்ததுனாலயோ ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனாலயோ இன்னொரு மாற்று கட்சிக்கு ஒரு நட்புறவோடு இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன். சரி, பாஜகவை விஜய் எதிர்க்கணும்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? விஜய் இவரோட பி டீமா? தாவேகா விசிகாவோட பி டீமா இருந்தா அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் 6 பேர் 4 பேர் வந்தாங்கன்னா எதிர்க்கிறீங்க, இன்னும் 5 பேர் வந்து எதிர்க்கிறீங்க. ஏன்னா பெரும்பான்மை கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் செயல்படும் நீங்கள் எப்படி விஜயோட வளர்ச்சியில நீங்க சந்தோஷப்படலாம்? தமிழ்நாட்டின் அரசியல் சூத்திரதாரி அவர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இப்ப தமிழ்நாடு அரசியல் தன் கையில் இருக்கிறது என்று திரும்ப கருதுகிறார். அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் விவகாரங்கள் பற்றி பேச இருக்கிறோம். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. இங்க திருமாவளவன் அவர்களினுடைய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர் கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம், அண்ட் ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு பார்வை இதெல்லாமே வைக்கப்படுது. அதற்கு காரணம் இரு துருவத்தில் இருக்கிறவங்க ஒரே கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றதாக இருக்கட்டும். இது போல பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாரு. திருமாவளவன் அவர்களுடைய ரீசன்ட் ஸ்பீச்சஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நொடிக்கு நொடி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி மாற்றி பேசி அவர் பாடாப்படுத்துறார். விஜய் தொல்லை கொடுக்குறான்னு சொல்ல மாட்டேன், பாடாப்படுத்துறார். திரும்ப தேர்தலுக்கு முன்பு நான் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவேன் பின்வாங்கினார். ஸ்டாலின் சொன்னார் போட்டி போடக்கூடாதுன்றார். அப்போ கூட ஏன்னா இவருக்கு தமிழக அரசியல் வரணும் என்ற ஆசை ரொம்ப நாளாக இருந்தது. துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அது ஸ்டாலின் அதை உணர்ந்து தான் அவர் தடை போட்டு நீங்கள் எம்எல்ஏ பதவி போட்டி போட்டிங்கன்னா கூட்டணியில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இவங்க 2 பேரையும் போட்டு விட்டார். அதுக்கு அப்போ என்ன சொன்னார்? கோவத்தில் என்ன சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. தொங்கு சட்டசபை தான் வரும்ட்டார். தேர்தலுக்கு முன்பு திருமா கூறிய வார்த்தை தொங்கு சட்டசபை தான் வரும்னார். அப்புறம் அதை மறுத்தார். தேர்தலுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி தொங்கு சட்டசபை வந்ததுன்னார். எவ்வளோ மாறுதல்கள் பாருங்க, எவ்வளோ மாறுபட்ட கருத்துக்கள் பாருங்க. நான் ரிசல்ட்டுக்கு பிறகு நான் தான் முதல்ல சொன்னேன், கிரெடிட் நான் தான் எடுத்துக்கிறேன். தொங்கு சட்டசபை வரும்னு சொன்னேன், தொங்கு சட்டசபை வந்தது. இப்போ என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்களா கேட்டது யோசிச்சு முடிவு எடுக்கப்படும்னார். அவங்கள டிஎம்கேல போய் கேட்டார் கொடுக்கலாமா வேண்டாமான்னு. அவங்க இருங்க வெயிட் பண்ணுங்கன்னாங்க. இவரும் விஜய்க்கு 1 வாரம் வெயிட் பண்ணார். விஜய்க்கு 1 வாரம் டைம் கொடுத்தாரா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் கேட்டதுக்கு எல்லாம் ஒத்துக்கினாங்க. காங்கிரஸ் முதல்ல போய் ஒத்துக்குச்சு, கம்யூனிஸ்ட் ஒத்துக்குச்சு, IUML ஒத்துக்குச்சு, எல்லாம் ஒத்துக்குச்சு. இது திரும்ப மாட்டம் கொடுக்கல, வெயிட் பண்ணார். அப்புறம் ஆதரவு கொடுத்தாரு. ஆதரவு கொடுத்த என்ன வார்த்தை சொன்னாரு? விஜயம் சீமானும் RSS செல்லை பிள்ளைகள் என்ற கருத்தில் மாற்றம் இல்லை. நாங்க வேடிக்கை. அப்ப RSSக்கு நீங்க ஆதரவு கொடுக்குறீங்களா? அது யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள் திருமா ஸ்டாலினுக்கு எதிரே வாய் மூடி இருப்பாங்க. இல்ல சார், அதுதான் கேட்டாங்க. கேட்கும் பொழுதுதானே அவர் சொல்றாரு பயம், கேட்கறதுக்கு பயம் இல்ல சார். இப்போ அப்படி கேட்கும் பொழுதுதான் அவங்க அப்படி இருந்தாங்க தான். ஆனா இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் பெரும்பான்மை தேவை என்ற பொழுது விஜய் அவர்கள் யாரை நாடி வந்தார்? அப்ப விஜய் அதிமுகவை நாடி போயிருக்கலாம். நிறைய பெரும்பான்மையோடு அவங்க ஆட்சி அமைச்சிருக்க முடியும், இன்னும் எக்ஸ்ட்ரா எம்எல்ஏஸ் உடைய. ஆனா விஜய் அவர்கள் நாடி வந்தது இடதுசாரிகளை தான், விசிகாவை தான். அப்படி இருக்கும்போது இங்க மதச்சார்பற்ற கட்சிகளாக இருக்கிற எங்களை நாடி வந்தவரை திரும்பவும் நாங்க எப்படி பாஜக பக்கம் நாங்களே தள்ளி விடுற மாதிரி ஆயிடும்ல அப்படின்னு. அதனாலதான் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு. சரிங்க, இப்ப உங்களை நாடி வந்ததுனால் அவங்க
பாஜகவின் செல்ல பிள்ளைகள் இல்லை என்று மாறிவிடுமான்றது மட்டும் பதில் சொன்ன போதும். நீங்களே சொன்னீங்க பாஜகவின் செல்ல பிள்ளைன்னு சொன்னீங்க. சரி, அது தப்போ ரைட்டா உங்களோட கருத்து. இப்போ உங்க பக்கம் வந்தாங்கிறதுனால அந்த செல்ல பிள்ளைகன்ற வார்த்தையை வாபஸ் வாங்கிப்பீங்களா? இல்ல நான் இதெல்லாம் அவரோட முரண்பாடுகள் சொல்றேன், தப்பா சொல்ல, முரண்பாடுகள் சொல்றேன். அப்புறம் அடுத்த முரண்பாடு, விஜயுடன் நின்றார், ரொம்ப நல்லதா போச்சு. வெளியே என்ன சொன்னார்? நான் கூட்டணி கொடுத்து எந்த முடிவு எடுக்கல. அமைச்சரவையில் பங்கு வகிப்பதனாலேயே விஜய் கூட்டணியில் இருக்கிறோம் என்று கருத முடியாதுன்ற வார்த்தையும் விட்டார். நல்லா கவனிங்க, நான் குரோனாலஜி பிரகாரம் படிச்சுட்டு வரேன், எழுதி வச்சுப்படி குரோனாலஜி பிரகாரம் சொன்னார். அப்புறம் திமுக நட்பு தொடர்கிறது. இதை விட ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல்வாதியும் பேசி என்னோட 50 ஆண்டு கால பத்திரிகை வரலாறுலாம் பார்த்ததில்லை. திருமா போன்ற ஒரு சிறந்த நல்ல ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, அவர் குறைச்சி மதிப்பு போட முடியாது. அரசியலில் ஆழமானவர், நல்ல படித்தவர், டாக்டரேட் படித்தவர், அப்படியே கற்று திறந்தவர். அவர் ஏன் குழப்பத்தில் இருக்கார்? கேள்வி கூட இல்லை. ஏன் கன்ஃபியூஷன்? என்ன காரணம்? அதுதான் அவரு கேக்குறாரு. இப்போ அரசியல் ஆசையா? ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்ததுனாலயோ, ஒரு கூட்டணியில இருக்கிறதுனாலயோ, இன்னொரு மாற்று கட்சிக்கு ஒரு நட்புறவோடு இருக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறாரு. சரி, நான் ஒரே கேள்வி வந்து இந்த மாதிரியான ஒரு அருவருப்பான அரசியலை பண்றீங்கன்னு கேக்குறாரு. ஒரே கேள்வி கேட்கறேங்க. திமுகவும் தாவேகாவும் சேர்ந்து பாஜகவை எதிர்க்கணுங்கிறார். அப்ப திமுகவும் தேவைக்காவும் எங்கன்னா சேரும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா இல்ல நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன். மாநிலத்துல எதிரியாக இருக்கலாம், ஆனா காங்கிரஸோட திமுக சேர முடியலையே. இல்ல சார், இந்தியா கூட்டணியில இதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ண இந்தியா கூட்டணியில உள்ள இருந்த நிறைய மாநில கட்சிகள் அந்தந்த மாநிலங்கள்ல காங்கிரஸை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் தான். அது நமக்கும் தெரியும். அது பாசிபிள் ஆகும் போது இது ஏன் பாசிபிள் ஆகும்? இப்போ நான் இதுக்கு முன்னாடி இந்த சினாரியோ சொல்றேன். காங்கிரஸும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருந்தது. காங்கிரஸ் கூட்டணியில் திமுக அங்கம் வைத்தது, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அங்கம் வைத்தது. சரத்பவாரும் காங்கிரஸ் இருந்தாங்க, எதிரெதிர் இதுதான். அவங்க என்னதான் கட்சியை உடைச்சிட்டு போனா கூட திருப்பி ஆட்சியில் பங்கு கேட்டு மத்திய அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தார். மம்தா பானர்ஜி உடைச்சிட்டு போனாங்க, ரயில்வே மந்திரியாக வந்தாங்க. ஸோ அது ஒரு ஃபைட்னு சொல்ல முடியாது, கருத்து முரண்பாடுனால. ஆனால் எதிரெதிர் இப்போ காங்கிரஸும் திமுக இப்போ எதிரெதிர் கட்சி. இந்தி கூட்டணி என்ன, இந்தி கூட்டணி உடஞ்சி போச்சு. திமுக போகாதனால இந்தி கூட்டணி பனால் ஓகே. ஸோ ஏன் திமுக போல? காங்கிரஸ் இடத்த நாங்கள் பக்கத்தில் உட்கார மாட்டோம்னு கனிமொழி லோக்சபா ஸ்பீக்கர் லெட்டர் கொடுத்தோடனே தெரிஞ்சு போச்சு இது வேலைக்கு ஆகாதுன்னு. அப்படிப்பட்ட நிலையில் திமுகவை ஆழமாக எதிர்க்கும் தாவேகா எப்படி இந்தி கூட்டணியில் வரும் திரும்ப எதிர்பார்க்கலாம்? முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்தி கூட்டணியில் வரணும், பாஜகவை விஜய் எதிர்க்கணும்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? விஜய் இவரோட பி டீமா? தாவேகா விசிகாவோட பி டீமா இருந்தா சார், ஏன்னா இவங்க ஆதரவுல தான் விஜயனுடைய ஆட்சியே நடக்குது. பிஜேபி தெரியும், விஜய்க்கு தெரியும். பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொன்னதுனாலையும் பெரும்பான்மை தேவைன்ற பொழுது அதிமுகவை நாடி போகாம நம்மள நாடி வந்திருக்கிறாருன்னா அப்ப பாஜகவுக்கு எதிரானவர்ன்ற நம்பிக்கையில தான் ஆதரவு கொடுத்திருக்கோன்றதன் அடிப்படையிலையும் அந்த அழுத்தத்தை வலியுறுத்தல ஏன் திருமாவளவன் அவர்கள் விஜயை நோக்கி வைக்க கூடாது? அதனாலதான் நீங்க அதிமுக எம்எல்ஏ எல்லாம் வந்தீங்களா எதிர்க்கிறீங்களோ? எங்க விஜய்க்கு தனிப்பெரும் பெரும்பான்மை வந்துடுன்ற பயத்துல அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் 6 பேர் 4 பேர் வந்தாங்கன்னா எதிர்க்கிறீங்க, இன்னும் 5 பேர் எதிர்க்கிறீங்க. ஏன்னா விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் செயல்படும் நீங்கள் எப்படி விஜயோட வளர்ச்சியில நீங்க சந்தோஷப்படலாம்? என்ன சொல்லணும்? விஜய் பார்ட்டிக்கு மெஜாரிட்டி வந்துட்டு போட்டோம், நாங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம், இல்லைன்னா கூட்டணியில் இருக்கோம் அப்படி சொல்லி பெருந்தன்மை. அவருக்கு என்னன்னா தமிழ்நாட்டின் அரசியல் சூத்திரதாரி அவர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். காலத்தின் கட்டாயம், காலத்தின் போக்கு. இப்ப திரும்ப டாப்ல இருக்கார். ஸ்டாலின் கீழே விட்டார். ஒரு சைக்கிள் பிசினஸ் சைக்கிள் மாதிரி பொலிட்டிக்கல் சைக்கிள், ஒரு ஏறும் மேலே இறங்கும். ஒரு காலத்தில் ஒண்ணுமே இல்லாம இருந்தார், இப்ப மேல வந்துட்டார். இப்ப தமிழ்நாடு அரசியல் தன் கையில் இருக்கிறது என்று திரும்ப கருதுகிறார். அதோட வெளிப்பாடு தான் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம். நான் தான் முடிவு பண்ணுவேன், ஆனா திரும்பவா வெளியே போகும் வரை கூட்டணி உடையாது, விஜய் அனுப்ப மாட்டார். அதுக்கு என்ன காரணம் நான் சொல்றேன். திரும்ப பேசி குழப்புகிறார், விஜய் பேசாம குழப்புறார்.
ஏன்னா விஜய்க்கு வந்து பேசுறதே கிடையாது, எந்த ஸ்டேட்மெண்ட் போடுறது இல்லை. யார் என்ன சொன்னா கூட கடந்து போகும் பெருந்தன்மை வந்துட்டு விஜய்க்கு போகும். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் முக்கியமான நண்பர் சொன்னார். விஜய் ஆட்சிக்கு வந்தது காரணம் தலித் ஓட்டு வங்கி. அந்த தலித் ஓட்டு வங்கியில் பெரும்பங்கு வடித்தது திருமாவோட ஓட்டு வங்கி. சரி, நீங்கள் கேட்கலாம், மெஜாரிட்டி தானே போகணும், 4 எம்எல்ஏ கொடுக்குறாங்க, ராம்தாஸ், அன்புமணி ராமதாஸ், வன்னியர்லாம் வராங்க, எடுத்துட்டா போச்சு. எடுத்துட்டீங்கன்னா நார்தன் பெல்ட்டில் இருக்கிற வன்னியர் மட்டுமே விஜய் ஆதரிப்பாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பட்டியலின மக்கள் விஜய் எதிர்ப்பாங்க. அப்போ இவர் கூட சேர்ந்துருவார். திரும்ப எங்களால் தாங்க பாருங்க விஜய் பாருங்க துரோகம் பண்ணிட்டாருங்கன்னா விஜய்க்கு சேதாரம் அதிகம். திமுகவோட கூட சேர்ந்துடும். ஏன்னா விஜய் விட்டு திரும்ப வந்துட்டாருன்னா அவர் போக வேண்டிய இடம் திமுக தான். திமுக, பட்டியலின மக்கள், விசிக ஒன்னா சேர்ந்துன்னா இது விஜய்க்கு தெரியும். தெரிஞ்சுதான் சொல்றாராம், அண்ணே அவர் என்ன வேணா பேசட்டும், நான் கண்டுக்க மாட்டேன், ரியாக்ட் பண்ண மாட்டேன், அவங்களா போனாங்களா போட்டோம். அப்போ நான் சொல்லுவேன், நாங்கள் போக சொல்லி நீங்கள் போனீங்கன்னு. நம்ம அம்சம்னா அது வேற மாதிரியான விபரீதங்களை உண்டாக்கும். விஜய் வந்து கைதேர்ந்த அரசியல்வாதி ஆயிட்டார். இப்போ ரொம்ப பண்பட்ட அரசியல். இவ்வளோ ஷாக்ல இந்த குதிரை பேரம் மாதிரியான விஷயங்களை தொடங்கி வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் அப்படிங்கிற விஷயமும் ஒரு குற்றச்சாட்டும் விஜய் மேலையும் தாவேகா அரசு மேலையும் போயிட்டு இருக்கு. அப்போ அதிமுகல இருந்து வந்த எல்லாரும் இப்ப கூட திமுகல இருந்து போய் ஆளுநர் கிட்ட புகார் கொடுத்திருக்கிறாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏற்கனவே பேசியிருந்தாரு, இந்த மாதிரி எங்களை அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ வந்து அதை மாற்றி பேசுகிறாரு. அது அன்று விர்சஸ் இன்றன் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போது இங்கே பாஜக வட இந்தியாவில் செய்கிற குதிரை பேர அரசியலை இங்கே தொடங்கி வைத்திருப்பது விஜய்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வைக்கிறாங்க. திமுக அமைச்சரவையில் 9 பேர் ஜெயலலிதா அமைச்சரவையில் தான் எடுத்தாங்க. அது வந்து குதிரை பேரமா கழுத பேரமா சொல்லுங்க. கர்நாடகாலையும் மகாராஷ்டிராலையும் பாஜக பண்ணா ஹார்ஸ் ட்ரேடிங், விஜய் பண்ணா கோட் ட்ரேடிங். அது இது எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன், விஜய் மட்டுமே புனிதர் இல்ல, மற்றவங்க எல்லாம் புனிதர் இல்லைன்னு சொல்ல. சாதாரண நேரங்களில் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுவது ஆட்சி எனக்கு தெரிஞ்சு நார்த் இந்தியால தேவைன்ற இடத்துல நார்த் இந்தியால 4 மாநிலங்கள் பேர் சொல்ல விரும்பல, அப்படியே கட்சி மாறி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. வடகிழக்கு மாநிலங்கள் அசாம், திரிபுரா, அந்த மாநிலங்கள்லாம் அப்படியே எதிர்கட்சியிலேருந்து ஆளுங்கட்சியை மாறி ஆளும் கட்சி எதிர்கட்சி சீஃப் மினிஸ்டர் ஆகி வந்துட்டாங்க. பாஜக சூத்திரதாரி. சிவசேனா என்ன ஆச்சு மகாராஷ்டிரா? ஒரே கேள்வி கேட்க, சிவசேனா என்ன ஆச்சு? தூள் உடைச்சாங்க. அதை விடுங்க. இப்போ ரீசெண்டா போன மாசம் திரிணாமுல் காங்கிரஸ் என்ன ஆச்சு? 20 எம்பி ஜால்ரா போட்டு உட்காந்துக்கிறாங்க பிஜேபி. நான் பிஜேபி ஆதரிக்கிறேன்னு சொல்ல, எதிர்க்கிறேன்னு சொல்ல. ஸோ இதெல்லாம் கண்டிக்க முடியுது. விஜய் பண்ண மட்டும் பண்ணா அது வந்து குதிரை பேரம், கழுத பேரம், நாய் பேரம்னா என்ன அர்த்தம்? ஆட்சியை தக்கவே அததான் சொல்றாங்க. அங்க பண்றதான் இங்க விஜய் பண்றாருன்னு. இப்ப அதுக்காக அதை கண்டிக்காம இல்ல, அது கண்டிக்கிறாங்க, அதை எதிர்க்கிறாங்க. இவங்க ஏன் கண்டிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் இது வரைக்கும் இல்லாத ஒரு பழக்கத்தை, இல்லாத ஒரு நடைமுறை, இல்லாத பழக்கம் கிடையாது இது வரைக்கும். எவ்வளவு நான் நிறைய போன இன்டர்வியூல கூட சொல்லியிருக்கேன். திமுக ஆட்சியில் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எம்எல்ஏ பதவிக்கு போட்டி போட்ட கேண்டிடேட் இருந்திருக்காங்க. ஒன்று உங்களுக்கு ஏன் கண்ணை உறுத்துதுன்னா 4-5 வருஷனால கண்ணை உறுத்துது, 1-2 கண்ணை உறுத்தாது. ஸோ இதுவரை தமிழ்நாட்டில் யாருமே செய்யாததை விஜய் செய்தாரா? இல்லை. கட்சி மாறுவது என்பது தமிழ்நாட்டில் வழக்கம். இப்ப நேற்றுக்கு இல்லை, அது எப்போ ராஜாஜி காங்கிரஸ் சுதந்திர கட்சி ஆரம்பிச்சார், அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து அதிமுக ஆரம்பிச்சார், அதுலேருந்து வரேன் நான். ஸோ இதெல்லாம் ஒன்றும் புது கிடையாது. கட்சி மாறி எஸ்டி சோமசுந்தரம் எம்ஜிஆரோட ரைட் ஹேண்டாக இருந்தார். எம்ஜிஆருக்கு எதிராக கட்சி ஆரம்பித்தார். அப்போ திரும்பி எம்ஜிஆர்டே வந்து விழுந்தார். ஆரம்பியப்பன் நம்ம எம்ஜிஆர் துவக்கினார். ஸோ இதெல்லாம் சாதாரணம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், விஜய் வந்து பண்ணுறது தப்பா ரைட்டாங்க, இது வேற விஷயம். மற்றவர்கள் செய்யாததை விஜய் செய்தாரா என்றால், மற்றவர்கள் செய்ததை விஜய் செய்யும் பொழுது மற்றவர்களை கண்டித்தால் விஜய் கண்டிங்கள், மற்றவர்களை கண்டிக்கலாம் விஜய் கண்டிக்காதீங்க. விஜய் மட்டும் தனியாக கூப்பிட்டு வச்சு சிங்கிள் அவுட் பண்ணி கண்டிக்காதீங்கன்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா இப்போ திருச்சி தேர்தல் வரப்போகிறது, இப்போ இடைத்தேர்தல் வரப்போகிறது.
அந்த இடைத்தேர்தல் வர்றதுக்கு இப்போ ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ எல்லா இடைத்தேர்தலுமே டிவிக்கு சீப்பா போகுது. இவங்க உள்ள என்ன பயம்னா, எதிர்க்கிறவர்கள் என்ன பயம்னா, விஜய் மெஜாரிட்டியை பிடித்து விட்டால் ஒரு கால் நமக்கு செல்லா காசு ஆயிடுவோம்னு பயப்படுகிறவர்கள் முதல் எதிர்க்கிறாங்க. திமுக என்ன பயப்படுது, எப்படா மைனாரிட்டி ஆட்சி கவிழுன்ற பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு வேளையில் மெஜாரிட்டி வந்துடுதுன்னா 5 வருஷத்துல தொட்டுக்க முடியாது, நம்ம கதை கந்தலா போயிடுமே. ஸோ ஒருத்தருக்கும் அவங்கவுங்க கவலை. விசிகே கம்யூனிஸ்டுங்களுக்கு இந்த கவலை, அவருக்கு மெஜாரிட்டி வந்தால் நமக்கு செல்லா காசு ஆகிடுவோன்னு. திமுக என்ன கவலைன்னா, இவங்க மெஜாரிட்டி வந்தால் 5 வருஷம் ஆட்சி பிடிச்சிருவாரு, நம்ம 100 நாள் 2 மாதம் 3 மாதம் கெடுலாம் கொடுக்குறோம், அந்த கெடுலாம் பிசு போயிடணும். ஸோ ஈச் ஒன் ஹஸ் காட் தர் ஓன் அஜெண்டா. இந்த எந்த அஜெண்டாலையும் சிக்காம விஜய் பாட்டுக்கு நீந்தி போயிட்டே இருக்காருன்னா நீந்தி போயிட்டு இருக்காரு. ஓகே, நிறைவா ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவருடைய வழக்கு தொடர்பாக இப்போ அவர் சிங்கப்பூரில் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஸோ அதனால தான் இதுவாக முடியல, ஆஜராக முடியல. அப்படிலாம் இருக்கும்போது இப்போ நாளை மறுநாள் மதுரை போயிட்டு ஆஜராக போகிறேன் அப்படின்றாரு. இதில் பின்னணியில் பேசுகிற எந்த விஷயங்களும் உண்மை கிடையாது அப்படின்ற விஷயத்த அவரேவும் சொல்கிறாரு ஸ்டேட்மெண்ட்டாக. அவருடைய விவகாரத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிங்கப்பூரில் மருத்துவமனையில் அட்மிட் ஆனார்னா வெளியில் அனுப்ப மாட்டாங்க. லிட்டில் இண்டியாவில் ஷாப்பிங் போயிருக்கார், என் நண்பரே பார்த்தார், ஃபோட்டோலாம் எடுக்கூடான்ட்டாரோம். ஸோ இப்போ ஆஸ்பத்திரியில் 2 விதமான அனுமதி உண்டு, உள்நோயாளி வெளிநோயாளி. இப்போ நீங்கள் அப்போலோவில் போய் அட்மிட் ஆகி பாருங்கள், உங்களை பெட்டில் போட்டு கட்டி போட்டுருவாங்க, வெளில போக முடியாது. அதே ஒரு ஓபியாக போனீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு வெளியில் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு விட வரலாம், ஓபி. அந்த மாதிரி சிங்கப்பூரில் இவர் புற நோயாளியாக இருக்க வாய்ப்பு அதிகம், அது நமக்கு தெரியாது, வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் சரங்கன்றோலையும் லிட்டில் இண்டியாவிலே போய் ஷாப்பிங் பண்ண போயிருக்கார். அது ஒன்று விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, நீதிமன்றங்களே அப்படி தான் செயல்படும், மாற்றி செயல்படும், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு வழக்கில் குற்றவாளி இல்லைன்னு, 1 வழக்கில் குற்றவாளின்னு சொல்லும். இப்போ என்னென்னா, ரெட் கார்னர் அலர்ட்டை போட்டது தப்புன்னு நீதிமன்றம் சொல்லுது. ரெட் கார்னர் அலர்ட் போடலன்னா ஏன் போடலன்னு கேட்கும். விஜய் மல்லையாலாம் வெளிநாட்டுக்கு போனாங்க, என்ன தூங்கியிருந்தீங்களான்னு கேட்கும். நீதிமன்றங்களோட செயல்பாடுகள் வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். குறை சொல்ல, வித்தியாசமாக அவங்களோட மூடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சில நீதிமன்றங்கள் வந்து ஏன் அவங்களை கைது பண்ணலன்னு கேட்கும். சில நீதிமன்றங்கள் கைதே பண்ணாமல் இருந்தால் கூட அப்படியே விட்டுரும். நேரு கேஸ் நீதிமன்றங்கள் நினைச்சா நாளை காத்தால எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவு போட முடியும். உத்தரவு போட்டது உத்தரவு மீறல, உத்தரவு மீறியாச்சு. டிஜிபி இன்னும் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறார். என்ன காலம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு. நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்ததா, அந்த தீர்ப்பு அடுத்த நாளைக்கு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. அந்த தீர்ப்பை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய நிலையில் அவங்க இல்லை. தீர்ப்பு கொடுத்தாச்சு, போயாச்சு, அடுத்த தீர்ப்புக்கு போயாச்சு, அவங்க பாட்டு கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ ஏவா வேலு வருவாரான்னு கேட்டிங்கன்னா வராமல் இருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருக்கு ஃபேவரபுளாக தீர்ப்பு வந்துருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, அவருக்கு ஃபேவரபுளாக தீர்ப்பு வரல, அச்சு பிடிச்சின்னு ஓடி வந்துடுவார். ரெட் கார்னர் அலர்ட் எல்லாம் ரொம்ப அதிகப்படியானது. எந்த நாட்டுக்கும் நீங்கள் தப்பிச்சு போக முடியாது. எந்த நாட்டுக்கு போனாலும் பிடிச்சிரும், இன்டர்போல் வழியாக போகாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஏவா வேலு அவரே வந்து சரண் அடைஞ்சார்னா தப்பு கிடையாது. அவர் என்ன சொல்கிறாங்க, அவர் வரும்பொழுது விமான நிலையத்திலே கைது செய்து கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னென்றால், நீதிமன்றங்களின் பாதுகாப்பு அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் வரை இதெல்லாம் நடைபெறும். நான் குறை சொல்ல, இதெல்லாம் நடைபெறும். ஏன்னா எந்த கண்ணோட்டத்தில் நீதி வழங்கப்படுகிறது என்பது சாமானிய மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியல. எதிர்த்தரப்புல வாதாடுபவர்களினுடைய வாதங்களை பொறுத்து தானே அது முடிவு செய்யப்படும். வாதங்கள் கம்மியா இருந்ததுன்னா அப்ப நம்ம அங்கதானே சொல்லணும். 2Gல வாதாடுபவர்களை பற்றி தானே சொல்லணும். 2Gல வந்து தோத்ததுக்கு காரணமே அரசாங்க வக்கீல்கள் வாதாடவே இல்லைன்ட்டாங்க. அது என்ன காரணம், என்ன கொடுக்கல் வாங்கல் நமக்கு தெரியாது. அரசாங்கத்தின் சார்பாக 2G வழக்கில் ஆஜரானவர்கள் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காததால் நீதிபதி வர வழியெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வந்து என்னோட கேஸ்லேயே பார்த்தேன். என்னோட எதிரணி வந்து என்னோட 10 வக்கீல் வேலை கொடுத்து வாங்கினாங்க. 10 வக்கீல் வேலை கொடுத்து வாங்கினாங்க. 11வது வக்கீல் நான் ஹைகோர்ட்லேருந்து கொண்டு வந்ததுனால அவரை ஒன்றும் பண்ண முடியல, ஜெயிச்சு கொடுத்துட்டார். ஸோ வக்கீலை விலை கொடுத்து வாங்கும் பழக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன, இந்திய அளவிலும் இருக்கின்றன, அமெரிக்காவில் கிடையாது. பார் கவுன்சிலில் போனால் உடனே லைஃப் லாங் பேன் பண்ணுவோம்.
இங்கே தான் வந்து சும்மா ஒப்புக்கு சப்பானி ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்து விட்டுருவாங்க. ஆகவே இது சட்ட சிக்கல்களிலிருந்து வேலு எப்படி தப்பிச்சு வராரு, இந்த வேலுவின் மீது பாயப்படும் நடவடிக்கையினால் திமுகவுக்கு சேதம் உண்டாகுமா உண்டாகாதங்கிறது இன்னும் 2-3 நாள் நம்ம வந்து கண்கூட பார்க்கலாம். ஆனால் இதில் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரி வழக்குகளில் சிக்க வைக்கப்படுவதோ, பழைய வழக்குகள் தோண்டி எடுக்கப்படுவதோ, அதன் மூலமாக கைது செய்யப்படுவதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் இனிமே தொடரும் அதிகமாகும்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் மாட்டில் யாரும் மாட்டின மாதிரி தெரியலையே. இல்லை, இதுக்கப்புறமும் சொல்கிறேன். இல்லை, இது வரைக்கும் கேனர் மாட்டில், பொன்முடி மாட்டில், ஏவாவேலு மாட்டில், துரைமுருகன் மாட்டில் யாருமே மாட்டலையே. இதுக்கு பின்னாடி மத்திய அரசாங்கத்தின் ஆசி இருக்கிறதான்ற கேள்வி வருதில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா இடினா விஜயோ ஸ்டாலினோ போய் அரெஸ்ட் பண்ண முடியாது, மத்திய அரசாங்கம் தான் பண்ண முடியும். இன்கம் டேக்ஸ்னா மத்திய அரசாங்கம் தான். குழந்தை கூட தெரியும், சின்ன குழந்தை கூட தெரியும். ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்கல? ஏன்னா பிசு போச்சா? ப்ராசிக்யூஷன் ஸ்ட்ராங்கா இல்லையா? ஸ்ட்ராங் இல்லை, வீக் பண்ணிட்டீங்களா? இல்லை வேற ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கா? இதெல்லாம் ஒன்றும் புரியல. பொதுமக்களுக்கு டிவியில் வர சேனல்லையும் யூடியூப்ல வர சேனல்லையும் பார்க்கறனால தான் நம்மள டிபேட்டை கேட்கறனால தவிர உண்மையாக பின்னாடி என்ன நடக்கிறதுங்கிறது நமக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. அப்படிதான் நிலைமை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா ஒன்று அரசியல்வாதியின் முகம் வெளியே ஒரு முகம், உள்ளே ஒரு முகம், அப்படிதான் நம்ம பார்த்துக்கோம். ஓகே, பார்ப்போம் சார் பொறுத்திருந்து இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்னு. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக்கிறோம். நன்றி.